வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். எல்லாரையும் வரவேற்கிறோம். நீங்க புதிய விஷயங்கள ரொம்ப விரைவாகவும் அதே சமயம் மேலோட்டமா இல்லாம மிக ஆழமாகவும் கத்துக்க துடிக்கிற ஒரு தீவிரமான ஆர்வலர்னு எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா அப்படிப்பட்ட தேடல் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பிடிக்கும். அதனாலதான் வழக்கமான தகவல்களை தாண்டி இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கொஞ்சம் ஆழமான அறிவு பயணத்தை நம்ம தொடங்க போறோம். இன்றைய நமது விவாதத்துக்கான ஆதார பொருளோட பின்புலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது சாதாரணமா வந்த ஒரு விஷயம் கிடையாது. ஆமா, பியாண்ட் சைக்காலஜி, அதாவது உளவியலை கடந்து அப்படிங்கிற தலைப்புல ஓஷோ அவர்கள் 1986ஆம் ஆண்டு வழங்கின சொற்பொழிவுகளோட வரிசையில இது 12வது பகுதி. ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்துல பேசப்பட்ட உரைகள் இவை. கரெக்ட். இது ஏதோ சாதாரணமாக ஒரு மேடையில பேசப்பட்டதல்ல. அமெரிக்காவை விட்டு வெளியேறின பிறகு உருகுவே நாட்டுல இருக்கிற புண்டா டெல் எஸ்டே அப்படிங்கிற ஒரு அமைதியான அழகிய நகர்ல தனது சன்னியாசிகளுக்கு அவர் வழங்கின மிக நெருக்கமான உரைகள் இவை. அந்த நெருக்கம் அந்த வார்த்தைகள்ல ரொம்ப தெளிவாவே தெரியும். உண்மைதான். இவை உளவியலோட வரம்புகளை தாண்டி தியானத்தின் பாதையை நோக்கி நம்மை வழிகாட்டுது. வாங்க அமைதிக்குள் நுழைவோம். சரி, எனக்கு இந்த ஆதாரங்களை படிக்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த விஷயத்த சொல்றீங்க? அதாவது ஓஷோ புதிய மனிதன் அல்லது தி நியூ மேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அந்த புதிய மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னு அவர் விவரிக்கிறது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அதே சமயம் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த புதிய மனிதன் அல்லது ஒரு புதிய மனித சமுதாயம் முழுமையா உருவாக இன்னும் 100 அல்லது 200 வருஷங்கள் கூட ஆகலான்னு ஓஷோ சொல்றாரு. 200 வருஷம் ஆகுமா? ஆமா. ஆனா அது எப்ப நடக்கும், எந்த வருஷம் நடக்கும் அப்படிங்கிறது இங்க முக்கியமல்ல. எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறதை விட அந்த புதிய மனிதனை பற்றிய பார்வை அல்லது ஒரு விழிப்புணர்வு இப்போதே இந்த கணத்துல நம்மளை எப்படி மாத்துது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. புரியுது. உங்களுக்கு 100 வருஷங்களுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற கவலை வேண்டாம். அந்த புதிய மனிதன் ஒரு நாள் பிறக்க போறான், அவனுக்கான உலகம் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த விழிப்புணர்வு உங்களுடைய நிகழ்காலத்தை மாற்றத் தொடங்குது. அதாவது இப்போ நாம ஒரு மரத்தை நடுறோம், அதோட நிழல்ல நாம உட்கார போறதில்ல அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் அது நடுற அந்த செயல் இப்பவே நமக்கு ஒரு மனநிறைவை கொடுக்குது. அப்படிதானே? மிக சரியான உதாரணம். கடந்த காலத்தோட குப்பைகளை, அதாவது இதுவரை சமூகம் நம்ம மேல திணிச்ச தேவையற்ற நம்பிக்கைகளை உங்க மனசுல இருந்து நீக்கிட்டு எதிர்காலத்தின் மேல ஒரு புதிய நம்பிக்கையை நீங்க விதைக்கிறீங்க. ஒரு பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். நிச்சயமா. நீங்க அந்த புதிய மனிதனா இப்போதே இந்த கணத்திலே உங்க அன்றாட வாழ்க்கையோட சிறு சிறு விஷயங்கள்ல வாழத் தொடங்குறீங்க. இது ஒரு மாபெரும் உளவியல் புரட்சி. எதிர்காலத்துக்காக காத்துட்டு இருக்காம அந்த எதிர்காலத்தோட விதைய இப்போவே நமக்குள்ள வளர்க்கிறது தான் இதோட மைய கருத்து இல்லையா? ஆமா, இது உங்களை நிகழ்காலத்துல மிக தீவிரமா வாழ வைக்குது. இத நான் இப்படி யோசிச்சு பார்க்கல. எதிர்கால கனவு நிகழ்காலத்தை அர்த்தமுள்ளதா மாத்துது அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். சரி, இந்த குறிப்புகள்ல நான் படிச்ச இன்னொரு விஷயம் எனக்கு நிஜமாவே ரொம்ப சிரிப்ப வர வச்சுது. கலிபோர்னியா இன்சூரன்ஸ் பத்தி தானே சொல்றீங்க? அதேதான். அமெரிக்காவுல உள்ள கலிபோர்னியாவுல என்லைட்டன்மெண்ட் இன்சூரன்ஸ், அதாவது ஞானம் அடைவதற்கான காப்பீடு விற்கப்படுதாம். இத படிக்கும்போது என்னால சிரிக்காம இருக்க முடியல. ஞானம் அடைவதற்கு கூட ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியா? ஆமா, ஓஷோ இது ஒரு நகைச்சுவையா குறிப்பிட்டாலும் இதுல இன்றைய மனித சமூகத்தோட மிக ஆழமான ஒரு முட்டாள்தனத்தை அவர் சுட்டிக்காட்டுறாரு. எந்த விஷயத்த முட்டாள்தனம்னு சொல்றாரு? மனித மனம் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பொருளா மாத்தி அதை விலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்குது. ஆனா ஞானம் அல்லது விழிப்புணர்வு அப்படிங்கிறது கடையில பணம் கொடுத்து வாங்குற பொருளோ அல்லது மாசம் பிரீமியம் கட்டுற ஒரு காப்பீட்டு திட்டமோ கிடையாது. அதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. கண்டிப்பா எந்த உத்தரவாதமும் இல்ல. அதை நாம ஒவ்வொருவரும் நாமாகவே முயன்று சம்பாதிக்கணும். அதற்கான தகுதியை நான் தான் வளர்த்துக்கணும். யாரோ ஒருத்தர் அதை நமக்கு அப்படியே ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துட முடியாது. உண்மைதான். எல்லாத்தையுமே குறுக்கு வழியில அடைய நினைக்கிற ஒரு மனநிலையோட வெளிப்பாடு தான் இந்த இன்சூரன்ஸ் எல்லாமே. இது அப்படியே கொஞ்சம் விரிவுபடுத்தி பார்த்தா இந்த ஞானம் அப்படிங்கிற விஷயத்துல வெவ்வேறு தத்துவங்கள் வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்துது இல்லையா? ஆமா, நிறைய வார்த்தைகள் இருக்கு. குறிப்புகள்ல புத்தரோட அணுகுமுறையை பத்தி ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு இருந்துச்சு. அதை பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல இணைச்சு பார்த்தா கௌதம புத்தரோட அணுகுமுறை எவ்வளவு தனித்துவமானது அப்படிங்கிறது புரியும். இந்தியாவில் ஆதிகாலம் தொட்டே மோட்சம், முக்தி, விடுதலை, கைவல்யம், பிரம்மானுபவம் இப்படி நிறைய பாசிட்டிவ் வார்த்தைகள் இருக்கு. கரெக்ட்.
ஞானத்தை புரிக்க பல நேர்மறையான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு. ஆனா புத்தர் இந்த வார்த்தைகள் எதையுமே பயன்படுத்தல. அவர் இதையெல்லாம் தவிர்த்துட்டாரா? ஆமா, முற்றிலுமா தவிர்த்துட்டு அவர் தேர்ந்தெடுத்த வார்த்தை நிர்வாணா. இது ஒரு எதிர்மறையான, அதாவது நெகட்டிவான வார்த்தை. ஏன் புத்தர் இப்படி ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு. முக்தி, விடுதலை அப்படிங்கிற வார்த்தைகள் கேட்பதற்கு ரொம்ப பாசிட்டிவா, ஒரு பெரிய சாதனையை அடைஞ்சது போல இருக்கே. அப்புறம் ஏன் ஒரு நெகட்டிவ் வார்த்தையை அவர் தேர்ந்தெடுக்கணும்? ஏன்னா இந்த நேர்மறையான வார்த்தைகள் மனிதர்களுக்கு எப்பொழுதும் ஈகோவையும் ஆசையையும் தூண்டும். ஓ, அந்த நான் அப்படிங்கிற அகந்தை. சரியா சொன்னீங்க. நான் முக்தி அடைஞ்சிட்டேன், நான் ஒரு பெரிய ஞானி ஆயிட்டேன், நான் பிரம்மத்தை உணர்ந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லும்போது அவனுக்குள்ள அங்கே நான் அப்படிங்கிற அகந்தை இன்னும் உயிரோட தான் இருக்கு. அந்த அகந்தை ஒரு ஆன்மீக அகந்தையா வடிவம் மாறி இருக்கு, அவ்வளவுதான். ஆமா. ஆனா நிர்வாணா அப்படிங்கிற வார்த்தையோட நேரடி அர்த்தம் என்னன்னு தெரியுமா? மெழுகுவர்த்திய ஊதி அணைப்பது. மெழுகுவர்த்தியை ஊதி அணைப்பது ரொம்ப ஆழமான உருவகம். உங்களை இயக்குற ஆசைகள் எல்லாம் அழியும்போது அந்த மெழுகுவர்த்தி அணைஞ்சிடுது. அதன் பிறகு அங்கே சுடர் இல்ல, அது பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமா எந்த அடையாளம் இல்லாம கரைஞ்சு போயிடுது. அங்கே நான் அப்படிங்கிற ஒன்னே இல்ல. அத அடையறதுக்கு எதுவுமே இல்ல. ஆனா இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கே. எப்படி பயமுறுத்துதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது, இன்றைய நவீன உலகத்துல நாம எல்லோரும் நம்முடைய அடையாளத்தை, நம்முடைய பர்சனல் பிராண்ட உருவாக்குறதுல தான் முழு நேரத்தையும் செலவிடுறோம். நான் யார், என் பதவி என்ன, என் பேர் என்ன அப்படின்னு நிரூபிக்க துடிக்கிறோம். உண்மைதான். அப்படி இருக்கும்போது என்னை முழுமையா அழிச்சுக்கிறது அல்லது அந்த மெழுகுவர்த்தியை ஊதி அணைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண மனிதர்களுக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுக்குமே. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த பயத்தினால தான் நிர்வாணா அப்படிங்கிற வார்த்தை பல நூற்றாண்டுகளா எந்த மாசமும் படாத ஒரு தூய்மையான வார்த்தையாவே இருக்கு. யாரும் அதை வியாபாரத்துக்கு பயன்படுத்தல. ஆமா, ஈகோ உள்ள மனிதர்கள் நான் அணைந்து போக போறேன் அப்படின்னு சொல்ல விரும்ப மாட்டாங்க. அவங்க நான் முக்தி அடைஞ்சு ஒரு உயர்ந்த நிலைக்கு போக போறேன் அப்படின்னு தான் சொல்ல விரும்புவாங்க. அதனாலதான் புத்தரோட இந்த வார்த்தை எந்த ஆசையையும் தூண்டுவதில்ல, மாற நம்மை நாமே கரைத்து கொள்ளச் சொல்லுது. எந்த வார்த்தையை வச்சு ஒரு ஆன்மீக வியாபாரம் செய்ய முடியாதோ அந்த வார்த்தையை அவர் தந்தாரு. ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம். ஈகோவை வச்சு ஆன்மீக வியாபாரம் செய்ய முடியாது அப்படிங்கிறது நிஜமாவே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இது அப்படியே மதங்களோட கற்பனைகளோட எப்படி தொடர்புடையது அப்படின்னு பாப்போம். சொல்லுங்க. ஏன்னா நிர்வாணா அப்படிங்கிறது ஈகோவா அழிக்கிறது அப்படின்னா, மதம் சார்ந்த அமைப்புகள் பலவும் மனிதர்களுடைய ஈகோவையும் பயத்தையும் வச்சுதான் தங்களை நிலைநிறுத்திக்கிட்டு இல்லையா? கண்டிப்பா, பயம் ஒரு பெரிய கருவி. குறிப்புகள்ல ஓஷோ 3 வெவ்வேறு மத பெரியவர்களோட நரக கணக்குகளை ஒப்பிட்டு பேசும் ஒரு இடம் இருக்கு. அத படிக்கும்போது மனித மனம் எப்படிப்பட்ட கற்பனைகள் எல்லாம் உருவாக்குது அப்படின்னு வியப்பா இருந்துச்சு. உண்மையாவே அது மிக முக்கியமான ஒரு ஒப்பிடு. பொதுவாவே மதம் சார்ந்த நம்பிக்கைகள்ல எந்த விதமான தர்க்க ரீதியான விளக்கமும் இல்லாம வெறும் கீழ்ப்படிதல் மட்டுமே திணிக்கப்படுறத நம்ம பாக்குறோம். கண்மூடித்தனமான கீழ்ப்படிதல். ஆமா, இத புரிஞ்சிக்க இந்த நரக கணக்குகள் ஒரு சிறந்த உதாரணம். முதல்ல மகாவீரர் எடுத்துக்குவோம். அவர் மிகவும் தர்க்க ரீதியா லாஜிக்கா சிந்திக்கும் ஆற்றல் கொண்டவர். அவர் 3 நரகங்கள் இருப்பதாக கூறினாரு. 3 நரகங்களா? ஏன் 3 அப்படின்னு ஏதாவது கணக்கு இருக்கா? அவர் என்ன லாஜிக் சொல்றாருன்னா, மனிதர்கள் செய்யற தவறுகள் எல்லாம் ஒரே மாதிரியானவை அல்ல. ஒருத்தன் சின்ன தப்பு செஞ்சிருக்கலாம், அதாவது ஒருவரை திட்டி இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சின்ன திருட்டு செஞ்சிருக்கலாம். இன்னொருத்தன் கொல்லைன்னு பெரிய பாவங்களை செஞ்சிருக்கலாம். சரியா சொன்னீங்க. இருவரையும் ஒரே நரகத்துல போட்டு தண்டிப்பது லாஜிக் இல்ல, அது நியாயமும் இல்ல, இல்லையா? அதனால பாவங்களின் அளவு பொறுத்து 3 நரகங்கள்னு சொன்னாரு. நியாயமான வாதம் மாதிரி தான் தெரியுது. ஆனா அவருக்கு சமகாலத்துல வாழ்ந்த புத்தர் என்ன நினைச்சாருன்னா, மனிதர்கள் செய்யற தவறுகளை வெறும் 3ஆ பிரிச்சிட முடியாது. மனித மனதோட தவறுகள் அதை விட பலவிதமானவை அப்படின்னு கருதி அவர் 7 நரகங்கள் இருப்பதாக கூறினாரு. 3 இல்ல 7 இல்ல. இவர்களுக்கு சமகாலத்துல வாழ்ந்த இன்னொரு குரு 700 நரகங்கள் இருப்பதாக கூறியதாக குறிப்புகள்ல பார்த்தேனே. ஆமா, அவர் பெயர் சஞ்சய பெலத்திபுத்தர். அவர் மனிதர்களோட சிக்கலான மனநிலையை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிட்டவர். அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவன். அவங்க செய்யற தவறுகளும் தனித்துவமானவை. அதனால ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனை தேவைப்படும். அதனால 700 நரகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இது கேட்பதற்கு இன்னைக்கு உள்ள நம்முடைய நவீன சட்டத்திட்டங்கள் மாதிரி இல்ல. குற்றத்தின் தன்மைக்கேற்ப விதவிதமான பிரிவுகள்ல தண்டனை கொடுப்பது போல. நிஜமாவே
இதை கேட்கும்போது மனிதன் தனக்குத்தானே ஒரு குற்ற உணர்ச்சியை உருவாக்கி அதற்கான தண்டனையும் எப்படி மிக நுணுக்கமா வடிவமைக்கிறான் அப்படின்னு புரியுது. ஆனா இதுல எது உண்மை? 3 நரகமா, 7 அல்லது 700 நரகமா? இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை உண்மை என்னவென்றால், இவை அனைத்துமே வெறும் கற்பனைகளே. எல்லாம் அவங்கவங்க மனசுக்கு தோணுன ஹைப்போதீசிஸ். ஆமா, ஒரு மாபெரும் தத்துவ ஞானி தன் கற்பனைக்கு ஏற்ப நரகத்தை வடிவமைக்கிறாரு. இதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல, எந்த அறிவியல் பூர்வமான விளக்கமும் இல்ல. இது எல்லாம் அவங்க ஏன் உருவாக்குனாங்கன்னா, மனித சமுதாயத்தை கட்டுப்பாட்டுல வச்சிருக்க ஒரு பயம் தேவைப்பட்டுச்சு. மக்களை கட்டுப்படுத்த ஒரு சித்தாந்தம். இதை நீங்க ஒரு நவீன சித்தாந்தத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். உதாரணமா, அரசியல் சித்தாந்தமான கம்யூனிசம் கூட எல்லா மனிதர்களும் சமம் அப்படின்னு கூறுது. ஆனா உளவியல் ரீதியா பார்த்தா எந்த இரு மனிதர்களும் சமமானவர்கள் இல்ல. ஒவ்வொருவருடைய மரபணுவும் சிந்தனையும் திறனும் தனித்துவமானது, அப்படிதானே? கரெக்ட். எனவே விளக்கங்கள் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் கண்மூடித்தனமா பின்பற்றுவது நம்மை அறியாமையில தான் தள்ளும். அதனாலதான் விளக்கம் இல்லாததை கேள்வி கேட்பது மனித இயல்பு அப்படின்னு சொல்றோமா? இதை கேட்கும்போது எனக்கு ஓஷோவோட சிறு வயது கதை ஒண்ணு நினைவுக்கு வருது. இதை நீங்களும் குறிப்புகள்ல பார்த்திருப்பீங்க. ஆமா, அவரு கோயிலுக்கு போக மறுத்த கதை தானே? அதேதான். சிறுவனா இருந்தபோது ஓஷோ தனது குடும்பத்தினரோட கோயிலுக்கு செல்ல மறுக்கிறாரு. அதுக்கு காரணம் அவர் கேட்கும் ஒரு மிக எளிமையான ஆனா தர்க்க ரீதியான கேள்விதான். அவர் கேட்ட கேள்வி ரொம்ப ஆழமானது. ஒரு கற்சிலைய நாம சந்தையில விலை பேசி வாங்குறோம். கடையில இருக்கும்போது அது வெறும் கல். அங்க யாரும் அதை கும்பிடுவதில்ல. ஆனா அதை வாங்கி வந்து கோயில்ல வச்ச உடனே அது எப்படி திடீர்னு கடவுளா மாறுது? எந்த கணத்துல அந்த மாற்றம் நிகழுது அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல, கடவுள் எங்கும் இருக்கிறார் அப்படின்னா நான் ஏன் சிலைக்கு பின்புறம் நிற்கக்கூடாது அப்படின்னு கேட்கிறாரு. அந்த வயசுல அப்படி ஒரு கேள்வி கேட்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த கேள்விகளுக்கு அவருடைய குடும்பத்தாரிடம் எந்த விளக்கமும் இல்ல அப்படிங்கறது தான் இங்க நாம கவனிக்க வேண்டியது. ஆமா, பெரியவங்க சொல்றாங்க, பல தலைமுறைகளா நாம இதை செய்யறோம், அப்படியே கேள் அப்படிங்கிறது தான் பதிலா இருந்துச்சு. இது நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், விளக்கம் இல்லாத எதையும் கண்மூடித்தனமா பின்பற்றுவது புத்திசாலித்தனம் அல்ல. ஆனா நம்முடைய சமூகத்துல இப்படிப்பட்ட கீழ்ப்படியாமை, அதாவது டிசொபீடியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு முரட்டுத்தனமாகவோ திமிர்த்தனமாகவோ தான் பார்க்கப்படுது. யாராவது கேள்வி கேட்டா இவனுக்கு ரொம்ப அகம்பாவம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆமா, அது ஒரு பெரிய தப்பு மாதிரி பார்க்கப்படுது. அந்த இடத்துல தான் நாம ஒரு விஷயத்தை மிக தெளிவா புரிஞ்சுக்கணும். கீழ்ப்படியாமை அப்படிங்கிறது கோபமோ முரட்டுத்தனமோ அல்லது மற்றவர்களை அவமதிக்கும் செயலோ அல்ல. அது ஒரு கலை. ஒரு கலையா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி ஒரு விஷயத்த நாகரிகமா யாருக்கும் தீங்கு விளைவிக்காம ஆனா உறுதியா நிராகரிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை. தி ஆர்ட் ஆஃப் டிசபீடியன்ஸ் அப்படின்னு இதை சொல்லலாம். ஓஷோவோட கல்லூரி பருவத்தில் நடந்த ஒரு சம்பவம் இதை மிக தெளிவா விளக்குது. அந்த பேராசிரியர் எஸ் ராய் அவங்களோட கதை தானே? அதேதான். ஓஷோவுக்கு மிகவும் பிடித்த பேராசிரியர் எஸ் ராய் அவர்கள். அவருக்கு ஓஷோ மேல அதீத அன்பு. அதே சமயம் ஓஷோவுக்கு இந்த வழக்கமான மனப்பாடம் செய்யும் தேர்வுகள் மேல எந்த ஆர்வமும் இல்ல அப்படிங்கறத ஒரு புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அவரு என்ன செஞ்சாரு? ஓஷோ தேர்வுல தோல்வி அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற நல்லெண்ணத்துல பரீட்சைக்கு வரப்போகும் அந்த 5 கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் முன்னதாகவே ஓஷோவிடம் கொடுத்துடுறாரு. ஆழா, கொஸ்டின் பேப்பரை அவுட் பண்ணிட்டாரு. ஆமா. இப்போ உங்களை கேட்கிறேன், ஒரு சாதாரண மாணவனா இருந்தா என்ன செஞ்சிருப்பான்? என்னை போல ஒரு சாதாரண மாணவனா இருந்தா அந்த பதில்களை அப்படியே மனப்பாடம் செஞ்சு தேர்வுல எழுதி முழு மதிப்பெண்களையும் வாங்கியிருப்பேன். வேற என்ன செய்ய தோணும்? அதுதான் இயற்கையான மனித குணம். ஆனா ஓஷோ என்ன செஞ்சாரு தெரியுமா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஓஷோ அந்த பேராசிரியர் கொடுத்த பதில்கள்ல ஒன்ன கூட பயன்படுத்தல. பயன்படுத்தலையா? அப்ப என்ன எழுதினாரு? அவர் முற்றிலுமான தனது சொந்த சிந்தனையில இதுவரை எந்த புத்தகத்திலையும் வராத புதிய பதில்களை, அந்த கேள்விகளுக்கான தன்னுடைய தத்துவார்த்தமான பார்வையே எழுதி தந்தாரு. வாவ், ரொம்ப துணிச்சலான விஷயமா இருக்கே. அந்த பேப்பரை திருத்திய அதே பேராசிரியர் ஓஷோவோட அசல் சிந்தனையும், அதாவது ஒரிஜினல் திங்கிங்கையும் நேர்மையையும் கண்டு வியந்து அவருக்கு 99% மதிப்பெண்கள் வழங்கினார். 100% கொடுத்தா மற்றவர்களுக்கு சந்தேகம் வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மதிப்பெண்ணை குறைச்சாராம். பொறுங்க, இது கொஞ்சம் திமிர்த்தனமா தெரியலையா? தனக்கு உதவி செய்ய நினைச்ச ஒரு பேராசிரியரோட பதிலையே நிராகரிப்பது சரியா? இது திமிர்த்தனம் அல்ல, இதுதான் இன்டெகிரிட்டி, அதாவது நேர்மை. ஓஷோ அந்த பேராசிரியரை அவமதிக்கல, அவரிடம் சண்டை போடல. ஆனா தவறான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கவும் மறுத்துட்டார்.
தன்னுடைய சொந்த அறிவை அடகு வைக்க அவர் தயாராக இல்லை. சரியா சொன்னீங்க. நேர்மையாகவும் புத்திசாலித்தனமாகவும் ஒரு விஷயத்தை எப்படி நிராகரிப்பது, எப்படி அதை ஒரு களையாக்குவது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இதை நம்ம வாழ்க்கையில கூட பொருத்தி பார்க்கலாமே. நிச்சயமா. இதை இன்றைய கார்ப்பரேட் உலகத்தோடு கூட நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். தவறான ஒரு உத்தரவு வரும்போது அதை முரட்டுத்தனமா எதிர்க்காம தர்க்க ரீதியாகவும் நேர்மையாகவும் எப்படி நிராகரிப்பது அப்படிங்கிறத நாம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான கலை. இதை நான் இப்படி யோசிச்சு பார்க்கல. நமது சொந்த அறிவையும் நேர்மையையும் அடகு வைக்காம இருப்பதே மிகச்சிறந்த கீழ்ப்படியாமை அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துக்கு மிக முக்கியமான ஒரு பாடம். சரி, அடுத்ததா நாம மறுபிறவி பற்றிய குறிப்புக்கு வருவோம். ரீஇன்கார்னேஷன். நாம வாழும் இந்த வாழ்க்கையில எல்லாவற்றுக்குமே தர்க்க ரீதியான விளக்கம் கொடுத்து விட முடியுமா? எல்லாத்தையுமே லாஜிக் மூலம் நிரூபிச்சிட முடியுமா? நிச்சயமா முடியாது. ஓஷோ என்ன சொல்றாருன்னா, தர்க்கமும் விளக்கங்களும் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் வேலை செய்யும். அந்த எல்லைக்கு அப்புறம் என்ன இருக்கு? உங்க முந்தைய ஜென்மங்களை, தாயின் கருப்பையில் இருந்த காலத்தை, ஏன் நீங்க முந்தைய பிறவியில இறந்த கணத்தை கூட உங்களால தியானத்தின் மூலம் உணர முடியும் அப்படின்னு அவர் கூறுறாரு. இத லாஜிக்கா விளக்க முடியாதே. ஆமா, ஆனா இது வெறும் கனவு அல்ல. ஏன்னா கனவை உங்களால திரும்ப திரும்ப நினைத்த நேரத்துல அதே போல பார்க்க முடியாது. ஆனா தியானத்துல உங்களால இந்த அனுபவத்தை மீண்டும் மீண்டும் அடைய முடியும். அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? சில உண்மைகளை நம்ம அனுபவத்தின் மூலம் மட்டுமே உணர முடியும், அப்படிதானே? ஆமா, விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது அறிவு. ஆனா அனுபவித்து உணர்வதே ஞானம். அதாவது ஒரு இனிப்போட சுவைய எவ்வளவுதான் வார்த்தைகளால விளக்குனாலும் அதை நாக்குல வச்சு சுவைத்தால் மட்டுமே உண்மையான அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிறது போலவா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. விளக்கங்கள் என்பவை உலகியல் சார்ந்தவை, அனுபவங்கள் என்பவையே உண்மையான வாழ்க்கை. இங்கேதான் ஒரு உண்மையான குரு என்பவர் யார் அப்படிங்கிற கேள்வி வருது. ஒரு உண்மையான குரு எப்படி இருப்பார்? ஒரு உண்மையான குரு அல்லது வழிகாட்டி என்பவர் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிப்பவர் அல்ல, மாறாக உங்களிடமுள்ள கேள்விகளையே அழிப்பவர். இத மௌலானா ஜலாலுத்தீன் ரூமியோட ஒரு அற்புதமான கதையை வச்சு ஓஷோ விளக்குறாரு. ஆமா, இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாலைவனத்துல உள்ள ஒரு மடாலயத்துல ரூமி தனது சீடர்களோட கேள்விகளுக்கு பதிலளிச்சு கொண்டிருக்காரு. அந்த வழியா சென்ற சில பயணிகள் இத பார்த்துட்டு செல்றாங்க இல்லையா? ஆமா, பல வருஷங்கள் கழித்து அதே பயணிகள் மீண்டும் அந்த வழியே வரும்போது மடாலயத்துல ரூமி மட்டுமே தனியா அமர்ந்திருக்காரு. அங்க ஒரு சீடரை கூட காணவில்லை. எல்லா சீடர்களும் எங்க போனாங்க அப்படின்னு பயணிகளுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னவென்று பயணிகள் ஆச்சரியத்துடன் கேட்டபோது ரூமி சிரிச்சிட்டே சொன்னாராம், அதுதான் என் வேலை. அவர்களின் அத்தனை கேள்விகளையும் நான் அழித்து விட்டேன். ஒரு மாஸ்டரோட வேலை பதில்களை கொடுப்பதல்ல, கேள்விகளை இல்லாமல் செய்வது. கேள்விகள் முடிந்தவுடன் அவர்கள் குழந்தைகளைப் போல மௌனமான தூய்மையான மனநிலைக்கு சென்று விட்டார்கள். இப்போ அவங்க வெளியே சென்று மற்றவர்களுடைய கேள்விகளையும் இதே போல் அழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ரூமி சொன்னாரு. இது எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான செய்தி பாருங்க. நிஜமாவே இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். இன்னைக்கு நாம ஒரு தகவல் யுகத்துல, அதாவது இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். நம் மனசுல 1000 கேள்விகள் எழும்புது. உடனே நம்ம கூகுள்ல தேடுறோம், பதில்களை கண்டுபிடிக்கிறோம். ஆமா, ஆனா மன அமைதி கிடைக்குதா என்றால் இல்லை. ஆமா, ஏன்னா ஒரு பதில் இன்னொரு கேள்வியை உருவாக்குது. அதுதான் பிரச்சனை. ஒரு மனிதனிடம் கேள்விகள் இருக்கும் வரை அவன் மனசுல ஒரு பாரம் இருக்கு, ஒரு காயம் இருக்கு. அந்த மனதிற்கு அமைதி இல்ல. கேள்விகள் இல்லாத நிலைதான் அமைதியோட உச்சம். அது ஒரு வெற்றிடம் அல்ல, அதுதான் முழுமை அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா. ரூமி தன் சீடர்களுக்கு பதில்களை கொடுத்து அவங்கள அறிவாளிகளா மாத்தல, மாறாக அவங்க கேள்விகளை கைவிடும்படி செஞ்சு அவங்கள ஞானிகளா மாத்தினாரு. நாம அனைவரும் ஏதோ ஒரு விடைய தேடிதான் வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா விடை அப்படிங்கிறது ஒரு வார்த்தையிலோ அல்லது ஒரு வாக்கியத்திலோ அல்லது ஒரு புத்தகத்திலோ இல்ல அப்படிங்கறத இந்த ஆழமான அலசல் நமக்கு உணர்த்துது. அந்த தேடல் முடியும் போதுதான் உண்மையான விடை கிடைக்குது. அந்த புரிதலோடு இந்த அறிவு பயணத்தோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். ஒவ்வொரு முறையும் நாம இந்த அலசலை முடிக்கும்போது ஒரு புதிய சிந்தனையோட விடை பெறுவது வழக்கம். இன்னைக்கும் அப்படி ஒரு சிந்தனைய நேயர்களுக்கு விட்டுட்டு போவோம். இன்னைக்கு நீங்க கேட்ட இந்த விஷயங்களிலிருந்து உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க மிக ஆழமா நம்பும் ஒரு விஷயம், அதாவது அது கடவுளா இருக்கலாம், மதமா இருக்கலாம், அல்லது ஒரு சமூக பழக்கமா இருக்கலாம். அதை நீங்க நிஜமாவே அனுபவித்து உணர்ந்து நம்புறீங்களா? அல்லது காலம் காலமா யாரோ சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கீழ்ப்படிதலின் காரணமா அதை இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்க வாழ்க்கையில அந்த மெழுகுவர்த்தி அணையப் போகும் தருணம் எப்படி இருக்கும்?
உங்களின் அத்தனை அடையாளங்களும் ஈகோவும் கேள்விகளும் அழிந்து போய் ஒரு முழுமையான மௌனம் உங்களுக்குள் உருமானால் அந்த புதிய மனிதனாக நீங்க எப்படி இருப்பீங்க? இத ஒரு முறை அமைதியா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.